உணவு உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு ஒரு புறநானூற்று பாடலில் ஒரே வரியில் உணவை பற்றி முழு விளக்கமும் எவ்வளோ தெளிவாக அழகாக சொல்லிட்டாங்கன்னு பாருங்கள். அதாவது உணவுன்றது நிலமும் நீரும் எப்படி வச்சுருக்காங்களோ அதான் உன் தட்டில் சாப்பிட்ற உணவு அப்படின்னு. அதாவது இந்த காலத்தில் தான் நம்ம ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க காலத்துல மண்ணை ஒரு லைட்டாக கூட கெடுக்க மாட்டாங்க. அதாவது தீமை விளைவிக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே பயன்படுத்தலை. அப்போயே அவங்களுக்கு எவ்வளோ ஒரு புரிதல் இருக்குன்னு பாருங்கள். அதாவது உணவுன்றது நீ நிலத்தையும் நீரையும் எப்படி வச்சுருக்கியோ அதாண்டா உன் தட்டில் வர்ற சாப்பாடு அப்படின்னு ஒரே வரியில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களோட புரிதல் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாம் கண் கூட பார்க்குறோம். களைக்கொல்லியாக இருக்கட்டும், பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும், ரசாயன உரங்கள் எல்லாம் பயன்படுத்தி நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்திட்டு அன்றைக்கெலாம் வயக்காட்டில் வாய்க்காலில் போகிற தண்ணியும் ஆற்றுல போகிற தண்ணியும் அள்ளி குடிச்சிக்கிட்டு இருந்த காலங்கள் போய் இன்றைக்கெலாம் பாட்டிலில் வாங்கி தண்ணி குடித்த காலங்கள் வந்துருச்சு. அதுக்கு பின்னாடிலாம் ஒரு வணிகம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு அது புரிதலுக்கு அதை நம்மளுக்கு தேவையில்லாத மாதிரி ஆயிடுச்சு. புரியுது உங்களுக்கு? அதாவது என்னென்னா ஒரு பெப்சின்ற ஒரு பன்னாட்டு நிறுவனம் உங்களுக்கு முதல் எதிரி என்னன்னு கேட்டால் தண்ணின்றான். ஏன்னா எனக்கு தண்ணி விற்கிற இடத்துல ஃபுல்லாக கொக்கோ கோலா விற்கணும், அந்த கொக்கோ கோலாவை தான் மக்கள் சாப்பிடணும் அப்படின்றது தான் என்னோடய கனவு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவன் வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ் மீட்லேயே இப்படி சொல்ல போகும்போது அதுக்கான அவன் செயல்பாடு எப்படிலாம் இருந்திருக்கும் பாருங்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கி ஏன் பாட்டில் தண்ணி விற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரசாயன உரங்கள் பயன்பாட்டுக்கு வந்த பின்னாடி தான் தண்ணீர் ஃபுல்லாக உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் வந்த பின்னாடி தான் தண்ணிலாம் கெட்டுப்போச்சு. அதனால தான் இன்றைக்கி வாய்க்கால்லையும் போகிற நிலத்தடி நீர் எல்லாமே இதாகி நஞ்சாகி இன்றைக்கி குடிக்க முடியாமல் ஒரு பாட்டில் தண்ணி 20 ரூபாய்க்கும், அதுவும் கிராமங்களே நல்ல தண்ணி இருந்தால் கூட அவங்க கூட இன்றைக்கி விசேஷங்களில் பாட்டில் தண்ணி தான் வச்சு பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதுக்கெலாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு சிலர்களுடைய பேராசைக்கு தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கு. அப்போ அதாவது நம்மளோட நோக்கம் என்னென்னா ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி நம்மளும் அப்படி வாழ்ந்தால் நம்மளும் ஆரோக்கியமாக வாழலாம். நம்மளுக்கு இந்த விவசாயத்தில் லாபம் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நம்மளை ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி பயன்படுத்தி தான் இந்த சமுதாயத்தை ஆள்றாங்க. அப்போ நம்ம உணவை நஞ்சில்லாத உணவாகவும் இந்த நீரையும் நிலத்தையும் நம்ம பாதுகாக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த சமுதாயத்தில் நஞ்சில்லாத உணவும் ஆரோக்கியமான சமுதாயத்தையும் உண்டு பண்ண முடியும். இதை தவிர வேறு வழியே இல்லை.